சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் சம்பை என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி நீட்டாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. தண்ணி டேங்க் க்ளீனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் அண்ட் சம்பை சிறந்த முறையில் க்ளீன் பண்ணி தரத்துக்காகவே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா டேங்கர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த காரிடாரில் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் வாட்டர் டேங்க்ஸ் எத்தனை லட்சம் லிட்டர்ஸாக இருந்தாலும் சரி சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பட்ஜெட் சூட் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களை ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ கால் பண்ண மறந்துடாதீங்க. டேங்கர் நீங்கள் அந்த மரம் வளர்க்குறது, செடி வளர்க்குறது அதெல்லாம் நீங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் இருந்தே பண்ணிக்கலாம். கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே செக்யூரிட்டி இருக்காங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் இந்த வீடு எப்படி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சிம்னிலலாம் இந்த இடம் வந்து எவ்வளோ எண்ணெய் படியும். நான் வந்தவொடனே இங்கே தொட்டு பார்த்தேங்க, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கக்கூடிய கார்டில் ரிவ்யூ பண்ண போகிறவங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாராவது வெளிநாட்டில் இருக்கீங்க, நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வரகடமில் உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வில்லா கேட்டட் கம்யூனிட்டியில் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஓனர் வாங்கிட்டு அப்படியே செல் பண்ணுறாங்க. ஓனர் அவங்க சனுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சன் NRIயில் இருந்துட்டு ரிட்டன் ஆகாததுனால இப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை செல் பண்ணுறாங்க. நான் வந்த உடனே அதை கவனிச்சிருந்தேன். வீடு யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்குள்ளே போய்ட்டு அந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். யூஸ் பண்ணாத வீடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரீசேலுக்கு இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காசகரான் செல்லஷூர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசகரானில் இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் டிவிஷன். இந்த வீடு சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க தான் உங்களுக்கு சைட் விசிட் கான்டெக்ட் பண்ணி கொடுக்குறது, லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, ஓனர்கிட்ட உங்களுக்கு நெட் நெகோஷியேஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசகரான் செல்லஷூர் தான் பார்த்துப்பாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் காசகரானோட ப்ராஜெக்ட்டில் ஏதாவது வீடு அவைலபிள் இருக்கா ரீசேலுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களோட கன்சல்டேஷன் ஃபார்ம் லிங்க் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ கன்சல்டேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமாக வீடு எதிர்பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அப்படின்னு எனக்கு தெரிய வரும்பொழுது நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால தான் நான் கேட்குறேன். நம்பர் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். நான் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு கன்சல்டேஷன் கால் பண்ணுவேன். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் வரகடத்தில் இருக்கக்கூடிய அரேனாவில் இருக்குங்க, காசகரான் அரேனா. இது வந்து பார்த்திங்கன்னா 30 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தீம்டு கம்யூனிட்டியாக காசகரான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நான் உள்ளே வரும்பொழுதே பார்த்துருந்தேன், ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே உள்ளே இருந்தது. அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் தீம் கம்யூனிட்டி அப்படின்னு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு சின்ன கார்டன் ஏரியா இருக்குங்க. எல்லா வீட்லேயும் ஃப்ரண்ட்டில் மரங்கள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கூட அம்மாக்கள் அக்காக்கள் வீடு வாங்கும்போது மரங்கள் வச்சுக்கலாம். பக்கத்தில் கூட ஃபுல்லாக மரம் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி அப்படின்னும் போது அதுவும் வரகடம் பெல்ட்டில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன நினைப்பீங்க, கொஞ்சம் லோன்லியாக இருக்குமே, ஃபேமிலிஸ் இருக்க மாட்டாங்களே இந்த மாதிரி கம்யூனிட்டியில் நினைப்பீங்க இந்த பெல்ட்டில். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வந்து ஆக்குபைடாக இருக்குது. நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் வரகடமில் இருக்குங்க. வரகடம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. வரகடத்துக்கும் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் டு பார்வதி ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PS டெம்பிள் கிரீன் ஸ்கூலும் இருக்குங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வரகடத்தோட முக்கியமான ஹைலைட்டே நம்ம பெங்களூர் ஹைவேல ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நீங்கள் வர முடியும், GST ரோடு SP கோயிலேருந்து வர முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வண்டலூர்லேருந்து வர முடியும், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர்லேருந்து வர முடியும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கார்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் கம்பெனிஸே இருக்குது. நிசான் இருக்குது, டைம்லர் இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ இருக்குது. இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி தான் வேலைவாய்ப்பை பேஸ் பண்ணி தான் ரியல் எஸ்டேட். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். அதே நீங்கள் வீடை வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு நல்லா கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லும்பொழுது அதை நான் சொல்லியிருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது. முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 ஏக்கர் டெவலப்மெண்ட்டுங்க. ஸ்போர்ட்ஸ் தீம் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 420க்கும் மேற்பட்ட வில்லாஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபைடாக இருந்தது. நான் வரும்போது அதை ஃபீல் பண்ணியிருந்தேன். உள்ளே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாத்தோட லிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் கோர்ட் இருக்குது, பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, க்ளப் ஹவுஸ் இருக்குது. அந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போகும். நான் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வில்லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா 1847 ஸ்கொயர் ஃபீட்டுங்க.
பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1573 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். யூடிஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 2016-17 ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்ட வீடு இது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே பிளாக்ஸ் வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் பேக் சைடில் செட் பேக் இருக்குது. இந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஒரு சின்ன கார்டன் ஏரியாவே இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த மரம் வளர்க்குறது, செடி வளர்க்குறது அதெல்லாம் நீங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்லேருந்தே பண்ணிக்கலாம். கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே செக்யூரிட்டி இருக்காங்க, செக் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி விஷயத்தில் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நார்த் ஃபேஸிங் லேண்ட் ஏரியா. மெயின் டோரும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இருக்குது. முக்கியமாக பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் விண்டோங்க. அதனால் வீடு நல்லா வெளிச்சமாக இருந்தது. மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சொல்லக்கூடியது தான், இந்த மாதிரி ஃபுல் ஓப்பனபிள் விண்டோ கொடுக்குறது, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுக்குறது எனக்கு பிடிக்குங்க. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் இருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுறது உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க் ஓனர் சைடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஐடியா ஒன்று தோணுச்சுங்க, இந்த மாதிரி லிவிங் இருக்குன்னா இது பண்ணால் நல்லா இருக்குமே, என் வீட்டுக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு தோணுச்சு. அந்த ஐடியா தான் அக்காக்கள் அண்ணாக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி டைப்பில் சோஃபா கூட இங்கே இன்டீரியர் ஒர்க்கில் பண்ணலாம். இந்த சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லிவிங்கில் முக்கியமான பகுதி நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ, அலுமினியம் ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கோரோமா பிராண்டில் இருக்குது. நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் நான் சொல்லியிருந்தேன். இந்த லிவிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் இருக்குது. இந்த டைனிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் அந்த செட் பேக்கில் இருந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணலை, ரெட் சாண்ட் கொடுத்துருக்காங்க, ரெட் சாயில் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கேயும் வந்து கார்டனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஃபுல்லி ஓப்பனபிள் டோர் இருக்குது. இந்த டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் கேபினெட்ஸ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. எல்லாம் டைனிங்கில் பூஜா கபோர்டு வச்சு தானே பார்த்துருப்பீங்க. இருங்க நான் காமிக்கிற பூஜா கபோர்டும் இருக்குங்க. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம்னி இருக்குது. உங்களுக்கு ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் இருக்குது. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடு எப்படி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சிம்னிலலாம் இந்த இடம் வந்து எவ்வளோ என்ன படியும். நான் வந்த உடனே தொட்டு பார்த்தேங்க, ஒன்றுமே இல்லைங்க. அப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த வீடை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஓனரும் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை யாரும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டீரியர் ஒர்க்கும் அப்படியே தான் இருக்குது. சின்ன சின்ன தூசிகள் தான், அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். கேபினட்ஸ் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது, சிங்க் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜா கபோர்ட். அப்படி போயிடுங்க. பூஜா கபோர்ட் உங்களுக்கு வந்து படையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ரேக் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தௌசிஃப் எப்பயுமே வருவார் இல்லையா, அவர் வரலை. என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலாக கத்தார் ஏர்லைன்ஸில் வேலை பார்க்குறாரு. நான் வீட்டுக்கு வந்தேன்டா, அது என் மாமியார் வீட்டுக்கு வந்தேன்டா, என்ன பிடிச்சி இழுத்து வந்துட்டியாடா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு பின்னாடியிலேருந்து. ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் RAK பிராண்டில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, அலுமினியம் வென்டிலேட்டர் வித் எக்ஸாஸ்ட் ஃபேனோட இருக்குது. ஓகேங்களா, மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவல் ராட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த காமன் பாத் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு UPVC விண்டோ இல்லை, ஒன் சைடு அலுமினியம் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான அலுமினியம் விண்டோவாகவே இருந்தது. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ரேட்டை சொல்லிட்டு. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா MS வுட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இங்கே வெயிட்டிங் பண்ணும்போது நீங்கள் எப்படியே படியில் இறங்கி வந்தீங்கன்னா ஷலல்ல அந்த வேல் படத்தில் வரல அந்த சீன் மாதிரியே இருக்கும். அது சும்மா ஃபண்ணுக்காக சொன்னேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களோட கன்சல்டேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எந்த இடத்துல வீடுகள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத அது மூலியமாக என்னால் எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்.
கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், அது சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தவங்களோட விருப்பம் தான், அது மட்டும் ஆப்ஷனலாக வச்சுருக்கிறேன். ஆனால் என் சைட்லேருந்து 100% எங்கேயுமே லீக் பண்ண மாட்டோம், அதை நீங்கள் 100% நம்பலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் லிவிங் இருக்குங்க. இந்த அப்பர் லிவிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு விண்டோ இருக்குது, வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெட்ரூமுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழிகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சோஃபா போட்டு ஈவினிங் டைமில் எல்லாருமே ஃபேமிலியோட ஒரு மூவி பார்க்குறதுக்கு இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தது, அதனால தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் லெவல் மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே எனக்கு ஒரு பெட்ரூம் பிடிச்சிருக்கு, அந்த பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்லேயே கார்னர் ஸ்டாண்டாகவும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, கபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பனபிள் டோருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவசி வேணும்னா நீங்கள் வந்து கர்டைன்ஸ் போட்டுக்கணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய விஷயம். ஆப்போசிட்டில் பார்க்க முடியும், ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. ஆப்போசிட் வீட்டில் மருதாணி செடி தானே, இது மருதாணி செடி தான் இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், டெக்ஸ்டைல் ஃபினிஷில் நல்ல எலிகன்ட் டிசைனில் இருக்குது. பக்கத்து வீட்டிலலாம் நல்லா மருதாணி வச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கத்து வீட்டில் வந்து துளசி செடியெலாம் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் தான் வளரும். அப்போ பார்த்துக்கோங்க, நல்ல சர்க்கிளாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு கவர்ட் விண்டோ இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணும். அப்போ அட்டாச் பாத், ஆர்ஏகே பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது, 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் பார்த்தாச்சா. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 1 side விண்டோ இருக்குங்க, வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குது. உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. எனக்கு நான் கவர் பண்ணிடுறேன். ஸ்டாப்பர் இருக்குங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அட்டாச் பாத், டைல்ஸ் டிசைன் மட்டும்தான் வேறு. ஆர்ஏகே பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், வால் மிக்ஸ், வாஷ் பேஷன் இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வாட்டர் ஹீட்டர் இருக்குது. டக்குன்னு முடுறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ரேட்டை பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,00,000. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் காசகரன் செல்வஷூரே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் காசகரன் செல்வஷூர்கிட்ட தான் கால் பண்ணி பேசிக்கணும். உங்களுக்கு ரேட் நெகோஷியேஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓனர்கிட்ட கூட பேசிக்கலாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டாக இருக்குது, ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 55 to 60 வரைக்கும் கூட ரெண்டல் ஈல்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். ஒருடம் இந்த கடையில் உங்கள் பசங்க பொண்ணுங்க நீங்களே வீடு பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமான லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத நம்புறேன். கேட்டட் கம்யூனிட்டி, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், கம்யூனிட்டியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.